என் பேர் மாணிக்கவல்லி. நான் ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்துட்டு டிரைவர் அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஹெவி வெஹிக்கிள் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா பர்வீன் டிராவல்ஸில் கற்றுக்கிட்டேன். அதை கவர்மெண்ட்லேருந்து நடத்துனனால எங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாமே ப்ராப்பராக நடத்துனாங்க. எல்லாமே டெஸ்ட்டு சரி இல்லை ஆன் ரோடு சிக்னலு எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களை டெஸ்ட் வச்சு கரெக்டாக நாங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது வர்றதுக்காக என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நான் இந்த 7 வருஷமாக இதுக்கு முன்னாடி ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஹெவி வெஹிக்கிள் அவர் தான் சொன்னார் எனக்கு. எங்கள் வீரப்பெண்கள்லேருந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்டோ ஓட்டுறதுல வீரப்பெண்கள் குரூப்னு சென்னையில் வச்சுருக்கோம். அவங்க மூலமாக எங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் பண்ணனால தான் அது 2 மாதம் கோர்ஸு போய் கற்றுக்கிட்டோம். டெய்லி போயிட்டு கரெக்டாக ஒரு நாள் கூட அட்டெண்டன்ஸ் லீவ் போடாமல் போனோம். நான் போனதுக்காக அந்த பெனிஃபிட் எங்களுக்கு உடனே கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய பஸ் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு பெண்ணா எப்படி இருக்கு உங்களுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு ஓட்டுறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது வேற கீர் இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால ரொம்ப ஈஸியாக இருக்கு. நாங்கள் கற்றுக்கிட்டதை இது மாதிரி நாங்கள் இப்போ 3 பேர் வந்திருக்கோம் லேடிஸு. இன்னும் எங்களுக்கு பின்னாடி எங்களை பார்த்து நிறைய பேர் லேடிஸ் வரணும் பஸ் ஓட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் ஐயா ஓப்பன் பண்ணும்போது அடுத்த டிப்போவில் நிறைய பேர் வந்து லேடிஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஜென்ஸ் 200 பேருக்கு மேலே இருக்காங்க, லேடிஸ் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். இன்னும் நிறைய லேடிஸ் வரணும், அவங்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். பேர் மகேஸ்வரி, நான் மணலிலேருந்து வரேன். நான் முதல்வன் ஸ்கீமில் டிரைவிங் கோர்ஸ் முடித்தேன். இப்போ நான் இங்கே டிரைவிங் ஜாப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 10th தான் படிச்சிருக்கேன், பெருசாக எதுவும் இல்லை. நான் வேலை இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒருத்தவங்க சொல்லி இதில் ஜாயின் பண்ண பர்வீன் குரூப்பில். இது முடிச்சுட்டு நான் முதல்வன் ஸ்கீமில் முடிச்சிருக்கேன். அங்கே நல்லா எங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸு அப்புறம் ரோடு ரூல்ஸ் எல்லாமே A to Z எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் ரொம்ப ப்ரிப்பேர் ஆனது நான் முதல்வன் ஸ்கீமில் தான். நாங்கள் அப்புறம் நான் இல்லாமல் என் கூடயும் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் இதில். இதுக்கப்புறம் எல்லாரும் லேடிஸ் நிறைய வரணும். ஏன்னா குடும்ப கஷ்டத்துக்காக, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமனால தான் லேடிஸ் வெளியே வர்றது. வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணும். என் வீட்டுக்காரர் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே. நீ பண்ணு, நம்ம ஃபேமிலியில் யாரும் லேடிஸ் பண்ணாத விஷயம், நீ பண்ணு அப்படின்னு இன்ன வரைக்குமே என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான். அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணும். எங்களை விட இருக்க லேடிஸ்லாம் பெருசாக ஆகணும். வணக்கம், என்னோட பேர் அந்தோனி பவுன். நான் சென்னை கொடுங்கூர்லேருந்து வரேன். நான் ஒரு ஹெவி டிரைவராக வந்ததுக்கான காரணம் நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஒரு ஹெவி டிரைவராக இருக்கேன். நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. முன்னெல்லாம் வந்து காலேஜ் இதுக்கு தான் நான் முதல்வன் திட்டம் இருந்தது. இப்போ வெஹிக்கிளுக்கு கார் ஓட்டுனா சரி, ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுனா சரி, நம்ம கவர்மெண்டே நான் முதல்வன் திட்டம் ஸ்கீம் வந்து ஊக்கத்தொகையோட சைஃபன் ஒரு 6000 சைஃபனும் கொடுக்குறாங்க. சைஃபனும் கொடுத்து ட்ரைனிங் நல்லா கொடுத்து 50 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து ஒரு டிரைவராக நிற்கிறேன். ஆனால் நான் வந்து நான் டிரைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு இருந்தேன், ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 3 years 4 years ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க, வீரப்பெண்கள் குரூப் மூலமா இந்த மாதிரி ஆட்டோ கார் சொல்லி கொடுக்கறதுக்கு அனுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலமா எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் அங்கேயும் ட்ரை பண்ணிட்டு ஒரு 6 month அங்கேயும் கார் இதெல்லாம் ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு கம்பெனியில் கார் ஓட்டிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு கார் ஓட்டினதுக்கப்புறம் மானியம் மூலமாக ஆட்டோ கவர்மெண்ட் மூலமாக அதுவும் அலாட் பண்ணாங்க. வீரப்பெண்கள் தொழிற்சங்கம் மூலமாக எனக்கு ஒரு ஆட்டோ வந்தது. ஆட்டோவும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தேன். இதுவும் வந்து எங்கள் வீரப்பெண்கள் மூலமாக இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஹெவி வெஹிக்கிள் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் 10th தான் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சிருக்க பிறகு நான் ஒரு 2 வீலரில் இருந்து ஒரு பெரிய பஸ்ஸை மூவ் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.